இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கோலம் வந்து மார்கழி மாதம் 4ஆம் நாள் போட்ட கோலங்க. இதுவுமே 27லிருந்து 1ல முடியிற உள்ள கோலம் தான். என்னடா இந்த அம்மா டெய்லி 27 புள்ளியிலே கோலம் போடுறாங்கன்னு நெனைக்காதீங்க. 27 புள்ளியே எங்க வாசலுக்கு ரொம்ப பெரிய கோலம் தான். இதுவே பாதி கோலம் ரோட்ல நிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. எங்க அம்மாவ விட்டா 1000 புள்ளியில கூட சலிக்காம உடம்ப வருத்தி ஜாலியா கோலம் போடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும். இது சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மார்கழி மாசம் வரப்போகுதுன்னா, எங்க அம்மா 1 வாரத்துக்கு முன்னாடிலருந்தே கோலம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. 30 நாளும் ஒரு கோலம் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஒரு நாளும் அந்த கோலத்த பார்த்து பார்த்து போடுவாங்க. எங்க அம்மா வந்து 10த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கோலம் போட ஆரம்பிச்சாங்களாமா. அது அப்பைலேருந்து இப்ப வரைக்கும் அவங்க போடுற எல்லா கோலத்தையுமே சேகரிச்சு ஒரு அட்டை பாக்ஸ் ஃபுல்லா கோல புக் வச்சிருக்காங்க. கோல புக்குனா கடையில வாங்குற புக் இல்ல. அவங்களே கிரியேட் பண்ண கோலம். அவங்களே பார்த்து பார்த்து உருவாக்குன கோலம். அது மாரி ஒரு அட்டை பாக்ஸ் ஃபுல்லா கோலம் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் திட்டுவோம். "ஏம்மா உடம்ப வருத்தி இப்படி காலங்காத்தால போய் கோலம் போடுறீங்க?" அப்படி சொல்லுவோம். ஆனா அப்புறம் தான் புரிஞ்சது, அது அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷம். இதில நம்ம தலையிடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த சேனலுமே அத என்கரேஜ் பண்ற விதமா தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். எங்க அம்மாவுக்காக ஆரம்பிச்ச சேனல் தான். இந்த மாரி நெறைய கோலம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது மாரி கோலம் சார்ந்து குட்டி குட்டி கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து எங்க சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.